அவனிடம் பாவ மன்னிப்பை தேடுவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாவுக்கு பாவ மன்னிப்பு தேட சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்கிறேன், 70 தடவைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று சொல்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் சொல்றான்? மனித தன்மையில் நிகழக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லது இறைவன் விதிவிலக்கு வழங்கினானா, அவங்க நல்லது கொண்டு வந்தா எடுத்துக்கிறங்க, தவறு செய்தா எடுக்காதீங்க என்று இறைவன் சொன்னான. விதிவிலக்கு ஏதாவது போட்டானா மொத்தமாகத்தானே சொன்னான் இறைவன். அவர்கள் கொண்டு வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படியானால் எந்த தவறும் நிகழாது என்பதால் தானே இறைவன் இப்படி சொன்னான். தவறும் நிகழும் என்றால் அவர்கள் என்ன கொண்டு வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இறைவன் எப்படி சொல்லியிருக்க முடியும்? அதே போல பாருங்க, இறைவன் சொன்னான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்கிறானே. அவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் தவறு செய்வதிலும் நமக்கு அவர்கள் முன்மாதிரியா? நபிகள் நாயகம் பாவத்துக்கே அப்பாற்பட்டவர், எந்த பாவமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டார்கள் என்றா இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடா? இப்படிதான் இஸ்லாம் சொல்லித்தா? ரசூலா பாவமே செய்யாதவர்களா? எந்த பாவமும் ரசூலுல்லாவுக்கு நிகழாதா என்று கேட்டால், அப்படி பாவங்களுக்கு அப்பாற்பட்டவராக தூய்மையாக்கப்பட்டவராக நபியை கருதுவது, நபியை நினைப்பது அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்து முஹம்மது ரசூலுல்லாவுடைய பேர்ல உள்ள அத்தியாயத்துல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியை அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், நபியே உங்களுடைய பாவத்துக்காகவும் மூமினான ஆண்களுடைய மூமினான பெண்களுடைய பாவத்துக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா எதுக்கு வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, நபியே உங்களுடைய பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் ஏன் சொல்றான்? ரசூலுல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். அதே போன்று சூரத்துல் மஸ்அத்ல 110வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், இறைவனுடைய புகழை கொண்டு நீ போற்றுவீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடம் பாவ மன்னிப்பை தேடுவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாவுக்கு பாவ மன்னிப்பு தேட சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்கிறேன், 70 தடவைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று சொல்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் சொல்றான்? மனித தன்மையில் நிகழக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். 118 அல்லாஹ் சொல்றான், வஅல ஸலாஸத்தில்லதீன ஹுலிஃபு, போருக்கு போகாமல் ஊரிலே ஒதுங்கி இருந்தார்கள் அவர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதுவும் தப்புதான், அதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அண்மையில ஒரு வஹாபி, அவர் ஆலிம் கூட கிடையாது, சும்மா புத்தகங்களை படிக்கிறவர் தான், அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று பேசி பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்ல இதுல எல்லாம் பரவ விட்டார். அப்படி அவருக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை, ஏன்னா அவர் ஆலிம் கிடையாது. ஆனாலும் அவரை கேட்கிற நமது மக்கள் இல்லை, ஆயத்தான் ஓதுறாரு, ஆயத்தை ஓதிட்டே சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசற்றவர்கள், தவறு செய்யாதவர்கள், நுபுவத்திற்கு பிறகும் சரி நுபுவத்திற்கு முன்பும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி சிறிய தவறாக இருந்தாலும் சரி, நபிமார்கள் அத்தனை பேரும் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்கள். நபிமார்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று சொல்வதை விட தவறு செய்வதிலிருந்து இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள், அப்படிதான் அகைதாத்து தவறு சொல்லி தர்றாங்க. அல் அம்பியா மாசூமூன், பாதுகாக்கப்பட்டவர்கள், அந்த எண்ணமே வராது, அந்த நிகழ்வும் நடக்காது. காரணம் இறைவன் பாதுகாத்து விடுகிறான், இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அவர்கள் விஷயத்தில். நுபுவத்துக்கு முன்பும் அப்படித்தாங்க. என்று கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியது அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கூறுகிறான், ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி அஃபலா தஅகிலூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? நான் சொல்வதில் ஏதாவது ஐயம் இருக்கிறதா? நான் தவறுதலாக ஏதாவது சொல்கிறேனா? உங்களுக்கு முன்பு உங்களோடு தானே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னிடம் ஏதாவது தவறுகளை நீங்கள் கண்டீர்களா? அப்பலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று இறைவன் கேட்கிறான். உங்கள் கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்ன தவறு கண்டீர்கள் என்று கேட்கிறார்கள் என்றால் எந்த தவறும் செய்யவில்லை அவர்களுடைய நுபுவத்திற்கு முன்பே என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் சொன்னான், வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மேலான நற்குணத்திலே இருக்கிறீர்கள். உயர்ந்த குணத்திலே இருக்கக்கூடியவர் தவறு செய்வார் என்பது எவ்வளவு பெரிய மதியிலும், தவறு செய்யக்கூடியவர் எவ்வாறு உயர்ந்த நற்குணத்திலே இருக்க முடியும், ஒன்றுக்கொண்டு முரணல்லவா என்பதை சிந்திக்க தவறிவிட்டார் அந்த வஹாபி. அதே போல இறைவன் சொன்னான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, அத்தியுல்லாஹ், அல்லாஹ்விற்கு வழிபட்ட நலங்கள், வ அத்தியுர் ரசூல், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்ட நலங்கள் என்று இறைவன் சொன்னானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இறைவன் கூறியிருப்பானா? அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளை போட்டிருப்பானா? காரணம், அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு வழிபட்டு நலங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்தால் அதையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றல்லவா வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் அல்லவா ஏற்படும் என்பதை கூட யோசிக்க மறந்து விட்டார் அந்த வஹாபி. அது மட்டுமில்ல, இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டினான், மய்யுத்திஅர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்கும் வழிபட்டு நடப்பவர் என்றெல்லாம் இறைவன் புகழாரம் சூட்டுகிறானே. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தவறு செய்வார்கள்? அப்படி அவர்கள் தவறு செய்தால் அதை ஒருவன் பின்பற்றினால் அது இறைவனுக்கு பின்பற்றுவதாகுமா? இறைவனுக்கு வழிபட்டதாகுமா? என்னது வினோதம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் சொன்னான், மா அத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வமா நஹக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர்கள் ஏதாவது தடுத்தால் அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொன்னானே. இதுல முந்தனது அவர்கள் கொண்டு வருவதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வஹாபி சொல்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் அந்த தவறையும் இந்த உம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அல்லது இறைவன் விதிவிலக்கு வழங்கினானா? அவங்க நல்லது கொண்டு வந்தா எடுத்துக்கிறங்க, தவறு செய்தா எடுக்காதீங்க என்று இறைவன் சொன்னான. விதிவிலக்கு ஏதாவது போட்டானா? மொத்தமாகத்தானே சொன்னான் இறைவன். அவர்கள் கொண்டு வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படியானால் எந்த தவறும் நிகழாது என்பதால் தானே இறைவன் இப்படி சொன்னான். தவறும் நிகழும் என்றால் அவர்கள் என்ன கொண்டு வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இறைவன் எப்படி சொல்லியிருக்க முடியும்? அதே போல பாருங்க, இறைவன் சொன்னான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்கிறானே. அவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் தவறு செய்வதிலும் நமக்கு அவர்கள் முன்மாதிரியா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது சில தவறுகளை தவிர என்று இறைவன் விதிவிலக்கு போட்டானா? இந்த வஹாபி சொல்ற மாதிரி இருந்தா எப்படி இறைவன் சொல்லியிருக்காங்க? முன்மாதிரி தான், சில விஷயங்களை தேவை என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அவர்கள் முன்மாதிரி என்றாலே எந்த தவறும் அவர்கள் நிகழாது என்பதை வெள்ளிடை மழையாக தெரிகிறது அல்லவா? ஆனால் இந்த அறிவியலான வஹாபிக்கு என தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை களங்கப்படுத்துவதில் ஏன் இவர் மும்முரம் காட்டுகிறார்? வஹாபிகளுடைய நச்சு கொள்கையை படித்தான். ஆகவேதான் இப்படி செய்யறாரு. வழிந்து வழிந்து சொல்லி சொல்லி இப்படி இருக்கிறது, இப்படி இருக்காவே தவறு செய்வார்கள், இப்படி இருக்காவே தவறு செய்வார்கள். அறிவுபூர்வமா சிந்தித்தாலே தவறு என்பது நிகழக்கூடாது நபிமார்கள் இடத்திலே. ஏன் தெரியுமா? தவறு செய்கிறார்கள் வைத்துக் கொள்வோம், ஒரு பேச்சுக்கு மக்களை பார்த்து நீங்கள் தவறு செய்யாதீர்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் திரும்பி கேட்பார்களே, நீங்கள் மட்டும் தவறு செய்கிறீர்கள், எங்களை பார்த்து தவறு செய்யக்கூடாது என்கிறீர்கள், கேட்பார்களா இல்லையா? சாதாரண யோசித்தாலே புரியுமே. நபிமார்கள் தவறுகள் செய்யாமல் தான் இருக்க வேண்டும். யோசிக்கலாம். சரி, நுபுவத்துக்கு முன்னாலே தவறு செய்யாம வச்சுக்கிறேங்க. நுபுவத்து கிடைச்சிச்சு 40ஆம் வயசுல, மக்களுக்கு போய் சொல்றாங்க, இந்த நேரத்துல நுபுவத்துக்கு முன்னால தவறு நிகழ்ந்திருந்தா அப்போ சொல்லுவாங்களே, ஏன் உங்களுக்கு தெரியாத? எங்க கூட நீங்க வாழ்ந்தீங்க, அப்படி பண்ணீங்கல்ல, அந்த தவறு பண்ணீங்கல்ல, இப்ப மட்டும் நான் நபி நான் சொல்ற மாதிரி நலங்கள் சொல்றியா எப்படிங்க என்று கேட்பாங்களா இல்லையா மக்கள்? அறிவு ரீதியா சிந்தித்தால் கூட நபிமார்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் சமூகத்துக்கு போக முடியும். அதை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, தப்பு பண்ணாதீங்க, பாவம் செய்யாலும் சொல்ல முடியும். இல்லையானா ஒற்றை வார்த்தையில முடிச்சிருவாங்க, உங்களுக்கு தெரியாதான்னு. சரி, இறைவன் குர்ஆனிலே இப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறானே. அப்படி இருந்தும் கூட எப்படி சொல்றாங்க? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும்ல, வஹாபிகளும் சேர்ந்தாலும் சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸ்ங்கிறாங்க. சரி, ஹதீஸ்னா என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அவர்கள் செய்தது, அவர்கள் அங்கீகாரம் வழங்கியது. கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபிஅலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ரீருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் வழங்கியது ஹதீஸ். இந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும். இப்பொழுது அவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் அதுவும் ஹதீஸ் ஆகிவிடுமே. அவர்கள் செய்தது ஹதீஸ் என்றால் ஒரு தவறு செய்யறாங்க, அது ஹதீஸ் ஆச்சு. அப்ப அந்த தவறு செய்த ஹதீஸையும் பின்பற்ற வேண்டுமா இந்த சமூகம், இந்த உம்மத்தினர்? யோசித்தாலே புரியுமாங்க. ஆனா இந்த வஹாபிகளுக்கு எப்பவுமே குர்ஆன் ஞானம் இல்லை, ஹதீஸ் ஞானம் இல்லை, சாதாரண நடைமுறை ஞானமும் இல்லை. அதனாலதான் இப்படி லட்சக்கருத்தை மக்கள் மத்தியில் பரவிட்டு முஸ்லிம்களோட உள்ளங்களை எல்லாம் காயப்படுத்தி இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் குறிச்சு போயிட்டாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம உயிரை விட மேலாக வச்சிருக்கிறோம். அவர் என்னடா சாதாரணமா தவறு செய்ய மாட்டார்களா, பாவம் செய்ய மாட்டார்களா சொல்லி போயிட்டே இருக்கிறார். அவருக்கு சாதாரணமா போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர். வலஸ்து அஸீஹி, அந்த இறைவனுக்கு நான் ஒரு காலம் மாறு செய்ய மாட்டேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி சொல்கிறார்கள், நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். வஹாபி சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்வார்கள் என்று. என்ன கொடுமை இது! இதுல வேற ஹதீஸை பின்பற்றுவோம், புகாரில் உள்ள ஹதீஸை எல்லாம் நாம் பின்பற்றுவோம், ஆதாரமான ஹதீஸை பின்பற்றுவோம் என்று வெறும் வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வஹாபிகள் வாழ்க்கையிலேயே அமல்படுத்தவில்லை என்பதுதான் கேள்வி. சொன்னா போதுமா? எவ்வளவு தெளிவா சொல்றாங்க, நான் இறைவனின் தூதர், அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன். புகாரி. அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் பிறந்தவுடன் உங்களோடு இருக்கக்கூடியவரை இறைவன் சாட்டி விடுவான். ஒரு மலக்கையும் சாட்டுவான், ஒரு ஷைத்தானையும் சாட்டுவான். உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்கு நல்லதை ஏவிக்கொண்டே இருப்பார், உங்களுக்கு சாட்டப்பட்ட அந்த ஜின்னு ஷைத்தான் தீயதை கொண்டு ஏவிக்கொண்டே இருப்பான். இப்படி சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், உங்களுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா மலக்குமார்கள் சாட்டப்படுவது பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் அந்த ஷைத்தானும் சாட்டப்படுகிறான்னு சொல்லும் பொழுது ஏன்னா மா மின்கும் மின் அஹதிங்கிறாங்க, உங்களில் எல்லோரும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்குமா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், எனக்கும் தான். வலாகின்னஹு அஸ்லம, அவன் இஸ்லாம் ஆகிவிட்டான், எனக்கு சாட்டப்பட்டவன். அஸ்லம என்றும் வாசிக்கலாம், அஸ்லமு என்றும் வாசிக்கலாம். பொதுவா அரபி கிதாபுல பார்த்தா தபர் செயல்லாம் இருக்காதுங்க. நமக்கு குர்ஆன் ஷரீஃப்ல தபர் செயல் போட்டிருக்கோம், அரபி இலக்கணம் படித்தவங்களுக்கு தபர் செயல்லாம் தேவையில்லை. இந்த அஸ்லமங்களுக்கு அலிஃப், சீன், லாம், மீம் இருக்கும். அஸ்லம வாசிக்கலாம், அஸ்லமு வாசிக்கலாம். அஸ்லம எல்லாம் அவன் எனக்கு வழிபட்டு விட்டான். லா யௌமுரலி இல்லா பிகைர், எனக்கு நல்லதை கொண்டு மட்டும்தான் அவன் ஏவுவான். இதையே அஸ்லமுன்னு வாசிக்கலாம், எனக்கும் சரணப்பட்டான்னா அவனுள் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்று விட்டேன். அஸ்லமுண்டா நான் பாதுகாப்பு பெற்று விட்டேன், ரெண்டும் ஓகே தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எந்த தவறும் நிகழாது என்பதற்கு இதை விடவும் ஒரு ஹதீஸ் ஆதாரம் வேண்டுமா? ஷைத்தானுடைய தூண்டுதல் மூலமாகத்தான் தவறு நிகழும், நம்மளாம் தெரிஞ்சதுதான். சிலர் சொல்லிட்டாங்க, எனக்கு சாட்டப்பட்டவன் இஸ்லாம் ஆகிவிட்டான், எனக்கு வழிபட்டுட்டான். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது யார் தூண்டுறது அவங்கள தவறு செய்ய முடியா? அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே. ஒண்ணு அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா நுபுவத்திற்கு முன்பிருந்தே பாதுகாத்துக் கொண்டே வந்தான் என்பதற்கு ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, காபா கட்டப்பட்டது, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை, காபா கட்டப்பட்டது, நானும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் கல்ல தூக்கிட்டு இருந்தோம். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, நீங்க இந்த லுங்கியை கழட்டி, சின்ன பிள்ளை தானே, அந்த லுங்கியை கழட்டி அந்த தோல் புஜத்துல வச்சுக்கிட்டா கல்லினுடைய அழுத்தம் ஏற்படாது. ஏன்னா கல்ல தானே தூக்கிட்டு இருக்கிறாங்க, கல்லுடைய அழுத்தம் வராது, அந்த மாதிரி செய்யுங்கள என்று அவங்க சொன்னாங்க. சொல்லி முடித்தவுடன் நான் மயக்கமுற்று கீழே விழுந்தேன். பிறகு நான் கல் விழித்தேன், தெளிவடைந்தேன். இசாரி இசாரி, என் லுங்கி எங்க, என் லுங்கி எங்க, நம்ம பாசையில சொல்றேன் லுங்கி அப்படின்னு சொல்லி. அவங்க லுங்கிங்கிற மேலே உளுத்துகிற ஆடை, கீழே உளுத்துகிற ஆடை, கீழே உளுத்த ஆளுக்கு இசார் அப்படின்னு சொல்லுவாங்க. லுங்கிக்கும் சொல்லலாம், பேண்டுக்கும் சொல்லலாம். இசாரி இசாரி அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. உடனே கொடுக்கப்பட்டது கட்டிக்கொண்டார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த சிறு வயதிலே கூட லுங்கி இல்லாமல் அவர்கள் இருப்பதை இறைவன் விரும்பவில்லை. எவ்வளவு பாதுகாக்கலாம் பாத்தீங்களா அல்லாஹ் தஆலா. சின்ன பிள்ளைங்க லுங்கி இல்லாம இருக்கிறது, டவுசர் இல்லாம இருக்கிறது சாதாரண விஷயங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சின்ன பிள்ளைகளிலிருந்தே பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். ஆனா நுபுவத்துக்கு முன்பும் கூட இது தவறே கிடையாது. சின்ன பிள்ளைவ லுங்கி இல்லாம இருந்தாங்க, தவறே கிடையாது. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை தானே, சட்டமே இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் இறைவன் பாதுகாக்கலாம் பாத்தீங்களா. அதே போல பாருங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எப்படி இருந்தது? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டவரிடம் திரும்ப கேட்டார்கள், நீங்க குர்ஆனை படிக்கவில்லையா? அவர் சொன்னார், நான் படித்திருக்கிறேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள், நடைமுறைகள், பேச்சுக்கள், செயல்பாடுகள், நடவடிக்கைகள் அனைத்தும் குர்ஆன் என்றால் எப்படி தவறு நிகழும்? குர்ஆன் தவறு செய்ய தூண்டுகிறதா? இல்லை இல்லை, நல்லதான் செய்ய சொல்லுது. அவர் தவறு செய்வார்கள் என்றால் அவருடைய குணம் குர்ஆன் என்று சொல்வது பொருந்தாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்து காட்டினார்கள். அல்லது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா விதி வழக்கு தந்தாங்களா? குர்ஆனா தான் இருந்துச்சு, சில தவறு மட்டும் நிகழ்ச்சி அவங்க சொன்னாங்களா? சஹாபிகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிந்திருந்தார்கள். வஹாபிகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த பார்வை வேறு, அபூஜஹல் பார்த்த பார்வை வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைக்கு சஹாபிகள் பார்த்த பார்வை வேறு, இன்றைக்கு வஹாபிகள் பார்க்கிற பார்வை வேறு. அப்படி பார்க்கறதுனால தான் இன்னைக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தெளிவு! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் குர்ஆன் முஸ்லிம்ல இருக்கிறது அல்லவா? எப்படி தவறு நிகழும்? தவறு நிகழ்ந்தால் எப்படி அவருடைய குணம் குர்ஆனாக இருக்கும்? யோசிக்க வேண்டாமா? அது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்கள் சொன்னால் மார்க்கம், அவர்கள் செய்தால் மார்க்கம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்வார்களா? சொல்லிவிட்டால் மார்க்கமாச்சே. வமா யன்தகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசினாலும் அது வஹி, இறைச்செய்தி என்கிறான் இறைவன். பேசினால் மார்க்கம், செய்தாலும் மார்க்கம் தானே. அதனால தான் நம்ம ஹதீஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் என்று வஹாபிகள் உட்பட, ஹதீஸுக்கு விளக்கங்கள் நம்ம சொல்றது மட்டும் இல்ல, வஹாபிகளும் சொல்லுவாங்க. ஹதீஸ்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்தது ஹதீஸ்னா எப்பப்பா தவறு செய்வாங்க? அப்ப தவறு ஹதீஸா? ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னா அந்த தவறான ஹதீஸையும் பின்பற்றணுமா? அறிவுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வராதுங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தையே கொண்டு வருகிற அதிகாரத்தை இறைவன் வழங்கியிருந்தான். அவர்கள் சொன்ன மார்க்கம் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க, அருமை தோழர்களே, உங்கள் மீது இறைவன் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார். அந்த சபையில் இருந்த ஒரு தோழர் எழுந்து நின்று கேட்டார்கள், அக்குல்லாமின் யார சொல்லலாம்? ஒவ்வொரு வருடமுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அடுத்து கேட்கிறார் அந்த சஹாபி, ஒவ்வொரு வருடமுமா யார சொல்லலாம்? இப்போதும் மௌனம்தான் பதில். மூன்றாவது தடவையும் கேட்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஒவ்வொரு வருடமுமா என்று கேட்கிறீங்களே, தொடர்ந்து லவ் குல்த நஅம், ஆம் ஒவ்வொரு வருடமும் தான் என்று சொல்லிவிட்டால் லவஜபத், உங்களுக்கு கடமையாகி போய்விடும். வலமஸ்ததஅதும், ஆனால் உங்களால் நிறைவேற்ற முடியாது. முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதுக்கு மேலும் சொல்றாங்க, உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொரு வருஷம் கடமைண்டா ஒவ்வொரு வருஷம் எல்லாம் போயிட்டு வந்துருக்க முடியுமா? அங்க இருக்கிறவங்க போயிடலாம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எப்படி போவாங்க ஒவ்வொரு வருஷமும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு புரிந்திருந்தார்கள் இது சிரமம். ஆனா இப்ப கேட்கறீங்க, நான் ஆம் என்றால் கடமைதான். இப்ப ஷரியத் எங்கே இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றிலே இருக்கிறது, சொன்னால் மார்க்கம். பிறகு சொல்றாங்க, நான் ஏதாவது செய்யணும்னு சொன்னா செய்யுங்க, விடணும் சொன்னா விட்டுங்க, அத்தோட நிறுத்திக்கிறங்க. தேவையில்லாம கேள்வியை கேட்டு உங்களுக்கு நீங்களே சிரமங்களை சுமந்து கொள்ளாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பபுலிதா மார்க்கம் எங்கே இருக்கிறது? ஷரியத் எங்கே இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் அதிகாரம் வழங்கி இருக்கிறான், அவர்கள் சொன்னால் மார்க்கம். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு நிகழும் என்றால் அந்த தவறும் அல்லவா மார்க்கம் என்று வந்துடும். யோசிக்கலாம். அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என் உம்மத்தினருக்கு சிரமம் என்பதால் ஒரு சில விஷயங்களை நான் விட்டுறேன். அப்படி இல்லை, என் உம்மத்துக்கு சிரமம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா, அமர்த்துகும் குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக்கு செய்வது கடமை என்று நான் சட்டம் போட்டிருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. இப்ப நமக்கு சுன்னத்து, மிஸ்வாக்கு செய்வது சுன்னத்து, செஞ்சால் நன்மை, செய்யலன்னா குற்றம் இல்லை, அதான் சொன்னது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமைன்னு சொல்லியிருந்தா செஞ்சுதான் ஆகணும், அது விட்டுட்டாக்க குற்றமாகி போயிடும். ஒவ்வொரு தொழுகைக்கும் அப்படி இருந்தாலும் சிரமம் தானே. இந்த உம்மத்து மேல எவ்வளவு கிருபை கொண்டு வந்தாங்க பாருங்க. என் உம்மத்துக்கு சிரமமா போயிடும், அதனால விடுறேன். இல்லைண்டா ஒவ்வொரு தொழுகையும் முசாஃபர் செய்யுங்க, கடமை இருப்பேன். இப்ப ஷரியத் எங்கே இருக்கிறது? யார் கையில இருக்கிறது? சிரமம் என்பதால் விடுகிறேன், இல்லையானால் நான் கடமையாக்கி இருப்பேன். அல்லாஹ் அந்தப்படிப்பட்ட ஷரியத்தை உருவாக்குகிற அதிகாரத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைவன் வழங்கி இருந்தான். ஆகவேதான் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது என்பது இந்த மார்க்கத்தில் இல்லை, என் சமூகத்தில் இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன். அபூதாவுதிலே திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஷரியத் இப்போது எங்கே இருக்கிறது? நான் கட்டளை போட்டிருப்பேன், ஆனால் நான் செய்யல. இப்ப புரியுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று? அப்படி ஷரியத்தே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் போது, அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது அவங்க தவறு செய்யறையா, பாவம் செய்யறையா, அவர் பாட்டு சொல்லிட போறாள் இருந்தாலும் அவருக்கு இந்த பதில் அல்ல. அதெல்லாம் அவர் ஆளுமே கிடையாது. ஆனா அதை கேட்ட நம் மக்கள் வருத்தமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு விளக்கமாக தான் சொல்லப்படுது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உண்டான அதிகாரம், ரமலான் காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் இருக்கிறாங்க, அருமைய தோழர்கள் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி அங்கேருந்து வந்தாங்க, யார சொல்லலாம் ஹலக்கு, நான் நாசமாயிட்டேன் அப்படின்னாங்க. மாலுக்கு உங்களுக்கு என்னங்க நடந்து போச்சு, ஏங்க இப்படி சொல்றீங்க? வந்த தோழர் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் நோன்பு நோற்ற நிலையில் என் மனைவியோடு தாம்பத்திய உறவிலே ஈடுபட்டு விட்டேன், நான் நாசம் போயிட்டேன்.
அப்படி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க செஞ்ச இந்த செயலுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? ஐத்துக்குல் அக்கபா, ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். வந்த தோழ சொன்னாங்க, எனக்கு அடிமையே இல்லையே, இருந்தா தான் நான் உரிமை விடணும் அப்படின்னாங்க. அப்படியா, நீங்க சியாமு ஷஹரைன் முத்ததாபிஐன், தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, யாரும் சொல்ல, அதுவும் என்னால முடியாது, என்னோட உடல் அமைப்புக்கு அதுவும் சாத்தியம் இல்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்ஆமு 60 மிஸ்கீனன், 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். வந்தவர் சொன்னாரு, நானும் ஏழை, 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க நான் எங்க போறது அப்படின்ட்டாரு. அப்படியா, போய் உட்காருங்கன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறிது நேரம் கழித்து ஒரு கூடை நிறைய பேரித்தங்கனிகள். இப்ப ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஐல சாயில், என்னோட வந்து கேட்டாங்க. அவங்க எங்க ஓடியாந்தாங்க அந்த சஹாபி. ஆனா யார சொல்லலாம், நானா அது அப்படின்னாங்க. அப்படியா, ஹுதுஹாதா, இந்த பேரித்தம்பள கூடையை எடுங்க, ஃபத்தஸத்தக் பிஹி, உங்க பகுதியிலே வசிக்கிற ஏழைகளுக்கு இதை தர்மம் செஞ்சிருங்க, இதுதான் நீங்க செய்த செயலுக்கு பரிகாரம். நாங்க இந்த சஹாபி உடனே எடுத்து கொண்டு போய் ஏழைக்கு கொடுத்துருக்கலாம் தானங்க, அவங்க எதுவுமே முடியலன்ட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு கடைசியில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட தான் இல்லை, இன்னொரு இடத்த வந்ததையாவது கொடுத்து போங்க, போய் கொடுங்கன்ட்டாங்க. இந்த சஹாபி என்ன நம்ம சொன்னாங்க, அங்க யார சொல்லலாம், ஏழைக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அங்க வசிக்கிற மக்கள்ல என்னை விட வேற யாரையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, இப்ப நான் என்ன செய்யறது? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சிரித்துட்டு சொன்னாங்க, அத்இம் அஹ்லக, இதை எழுங்க, உங்க குடும்பத்துக்கு கொடுத்துருங்கன்றாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தை பற்றி நான் பேச வருகிறேன். மற்றவங்களாம் முடியுமா? இப்போ வச்சுக்கிறேங்க. இப்ப நம்மள ஒரு ஆளு நோன்பு வச்சுக்கிட்டு, ரமலான் மாதத்துல தான், வேறு நோன்புக்கு இந்த சட்டம் கிடையாதுங்க. சுன்னத்தான் நோன்பு வச்சுக்கிட்டு இப்படி நடந்துட்டாக்கா இந்த பரிகாரம் வராது. ரமலான் மாதம் அல்லாத சமயத்துல ரமலான் நோம்ப கல்லா செய்யறாரு, அப்ப இது நடந்தாலும் இந்த பரிகாரம் இல்லை. ரமலான்ல 2 நோன்பு விடுபட்டு போச்சு, ரமலான் முடிஞ்ச பிறகு கல்லா செய்யறாரு. ரமலான் மாதம் அல்லாத காலத்துல அந்த கல்லாவுடைய நோம்புல இருக்கும்போது மனைவியோட சேர்ந்துட்டாரு நோன்பு வச்சுக்கிட்டு, இப்ப இந்த பரிகாரம் வருமா? வராது. இந்த ரமலானுடைய ஹுருமத், புனிதத்துக்காக தான். அந்த புனிதத்தை சீர்குலைக்கின்ற போது மார்க்கம் சொல்லுகிற தண்டனை அது கஃபாரா, குற்ற பரிகாரம். சிறக்கணும். இப்போ நம்மள ஒரு ஆள் ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியோடு சேர்ந்து நோன்பை முறித்து விட்டான்னு வச்சுக்கிறேங்க, இந்த சட்டம் வந்துடும். இல்லை, அது அடிமையை உரிமையிடுவது இப்போ கிடையாது. அல்லது தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோப்பது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. 3வது 60 ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. நம்மள ஒரு ஆளுக்கு இப்படி நடந்து போச்சு, எதுவுமே முடியலை, கடைசி 60 ஏழை அதுவும் முடியலைங்கிறார். நான் ஏழைங்க, எனக்கு முடியாதுங்கிறார். இப்போ என்ன சட்டம்? அப்படிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பொறுப்பு தான். என்றைக்கு உனக்கு வசதி வருதோ அப்ப கொடுக்கணும். இப்ப கடன் மாதிரி இறைவனுக்கு ஆட்ட வேண்டிய கடனுங்க. இப்போ ஒரு ஆட்டை கடன் வாங்கணும், கடனை திரும்ப கொடுக்கணும், கையில காசு இல்லை, அப்ப பரவாயில்லப்பா, கடனை திரும்ப கொடுக்க வேணாப்பா அப்படிதான் சொல்லுவானமா? இல்ல, எப்போ உனக்கு வசதி வருதோ கடன் திரும்ப பிடிச்சுதான் ஆகணும். மனிதர்களுக்குள்ளான சட்டம் தான் அல்லாவுக்கும். இப்போ ஒருவருக்கு இப்போது சக்தி இல்லைண்டா, எப்போது வசதி வருகிறதோ அப்போது கொடுத்தாக வேண்டும். இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வேணான்னு இருக்காங்கல்ல அந்த சஹாபிக்கு, அதனால வேணாம சொல்ல முடியாது. ஏன்? ஷரியத்துடைய அதிகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஒருவருடைய குற்ற பரிகாரத்தை கூட அகற்றலாம், அந்த உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. நமக்கு அது இல்லைங்க. இப்போ புரியுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று? அவர்களுக்கு ஷரீஅத்தை உருவாக்குகிற அதிகாரத்தை இறைவன் வழங்கி இருந்தால், அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்வார்கள், பாவம் செய்வார்கள் என்றால் கொடுமையிலும் கொடுமை இது. அவர்கள் ஷரீஅத்தை உருவாக்க முடியாது, அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாது, அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னதும் பொருந்தாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கொண்டு வந்தாலும் எடுத்துக்கிறங்க என்று சொன்னாலே வசனம், அதுவும் நமக்கு பொருந்தாமல் போய்விடும். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சிந்தித்தாலே தெரியும், நபிமார்கள் அத்தனை பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். சரியான நம்பிக்கையிலே இறைவன் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக.